புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்களேன், அவர் சொன்னால் எல்லா காரியமும் நடக்கும். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கும் போது, ஒரு 100க்கு அதிபதி இருந்தான். அந்த 100க்கு அதிபதி அவன், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை, ஒரு அற்புதம் செய்வதற்கு நீர் மாத்திரம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றினான். இயேசுவையே பின்பற்றி கொண்டு வந்தான். அவருடைய சமூகத்திலே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவன் சொல்லும்போது, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று கேட்டான். உடனே உன் விசுவாசம், நீ போ, உன் விசுவாசம் வாசிங்க. 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்த நாளிலேயே வேலைக்காரன் சுத்தமானான். பாருங்களேன், இயேசுவை எத்தனை பேர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டு. மத்தேயு 12:15 சொல்கிறது, திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், அத்தனை நபர்களும் சுகம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அவரால் மாத்திரம்தான் ஒரு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய முடியும். அற்புதங்களை செய்கிற தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஏன்னா அவர் சொல்ல ஆகும் அப்படின்னா அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கி, வார்த்தைகளை அனுப்பி அந்த வார்த்தைகள் தான் குணமாக்கி அழிவில் இருந்து தப்புவிக்க செய்கிற தேவன். ஒரு அழிவு நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நாட்களிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் தந்து நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குறார். அந்த வார்த்தை தான் யோவான் 1:14 சொல்கிறது, அதுதான் இயேசு, அதுதான் அந்த ஆதியில இருந்த வார்த்தை, அது சத்தியமும் ஜீவனுமாக இந்த உலகத்துக்கு வந்தது. அந்த வார்த்தையை அனுப்பித்தான் அந்த நானே வார்த்தையாய் ஆண்டவர், நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நினைச்சுமா ஆண்டவே ஸ்தோத்திரம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? என வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால், இந்த வார்த்தையை விசுவாசித்தால் நீ தேவ மகிமை என்ன செய்வா காண்பாய். விசுவாசிக்கிறவனால் எல்லாமே என்ன செய்யுமா கூடும். பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அந்த ஏசாயா சொன்ன வார்த்தை அற்புதத்தை என் வாழ்க்கையிலே தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே மரணத்தை உண்டாக்கும், நான் சாக போகிறேன், நான் மரிக்க போகிறேன் என்பதை தகவல் சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை அப்படியே 100% அந்த நாட்களில் நடக்கும் என்று எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு அறிந்திருந்தான். எசேக்கியா தீர்க்கதரிசி அறிந்திருந்தான். ஆனால் அதை அறிந்திருந்தாலும் இதை காட்டிலும் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை அது 200 பகுதியிலே 200% என்ன செய்யுமா என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்யும். இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே 100% அப்படியே நடக்கும். ஆனால் தீர்க்கதரிசியை அனுப்பின அந்த தேவனுடைய வார்த்தை
எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்லி எசேக்கியா அறிந்திருந்தான். அவன் சுவர்புறமாய் உட்கார்ந்து அந்த பலவீனத்திலும் மரண அவதியிலும், யாராவது போனோம்னா போய் நீ செத்து போயிருப்போம், உன் வீட்டை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவன் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன போது அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஐயோ நான் செத்து போயிருவானா? அப்ப அந்த நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோம், நம்ம நெஞ்சு வழியில் இருக்கிறோம், நம்ம வயிற்று வழியில் இருக்கிறோம், எல்லாத்தையும் நமக்கு இருக்கிற அந்த பலவீனத்தில் இருக்கும்போது நீ செத்து போயிருவ ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுமா? ஆனால் இதை சொன்ன இவர்னால இந்த காரியம் நடக்கும், மரணம் வரும். ஆனா மரணத்தை மாற்றக்கூடிய இவரை அனுப்பின ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் என்று சொல்லி எசேக்கியா தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தான், ஜெபித்தான், அழுதான், புலம்பினான். ஆண்டவரே இறங்குங்க என்று சொல்லி. அப்படித்தான் சிம்சோன் ஆனவன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ தவறு பண்ணிவிட்டேன், எவ்வளவோ காரியங்கள் செய்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் இரக்கம் தருவதற்கு ஒரு நபரும் இல்லை, எல்லாரும் என் கண்களை பிடுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாடையை எலும்பை வைத்து ஆண்டவர் என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். 1000 பேரை, ஒரு தாடை எலும்பு, இவ்வளவு தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடிக்க செய்தார். ஆனால் இந்த நாட்களிலே நான் பலவீனமாய் பாவம் செய்து, நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நாளை நான் செய்து என்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டேன், என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன் என்று சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்னால் ஒன்று செய்ய முடியாது, இல்லை என் ஜனனால் ரட்சிப்பை கொண்டு வந்து அநேக ஜனங்களை காப்பாற்றின அந்த ஜனங்களாலே என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் என்னை காப்பாற்ற ஒரே ஒரு நபர் உண்டு, அவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்கும் என்று சொன்னார். இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, மறுபடியும் ஆயன் முடிகள் வளரட்டும், ஒரு விசையா இறங்கும், மறுபடியும் எனக்கு இந்த முடிகள் வளரும் போது அந்த பலம் வரட்டும், நம்முடைய அபிஷேகம் மறுபடியும் வரட்டும் என்று சொல்லி அவன் ஒரு விசையாய் இறங்கும் என்று சொன்னான். அப்படியே தேவாவியானவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். எந்த நபருக்கும் செய்ய முடியாத காரியத்தை டைரக்டா ஆண்டவர் செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அவரை நோக்கி நீங்க கேவலப்படுத்தி, வேதனைப்படுத்தி, ஆண்டவரை குற்றப்படுத்தி நிற்கிற ஒவ்வொரு காலங்களிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்க கதரும் போது அவர் நிச்சயமா உன் குற்றங்களுக்கு பதிலாக அவர் இரக்கத்தை சிம்சனுக்கு கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இரக்கத்தையும் தயவையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். மற்றவங்க சொல்ற எல்லாம் நடக்காது, மற்றவங்க சொன்ன எல்லாம் அது சரியாகாது. ஆனா ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் கைவிட்டுருவாங்க, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுமா? தானியேலுக்கு தெரியும், அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். தானியேலுக்கு தெரியும் ராஜாவுடைய வேலை. நான் என்ன செய்றேன்? நான் வேலை செய்யறது ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், நான் ஒரு மிலிட்டரியில வேலை செய்யறேன். ஆனால் நான் அவர்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம். ஆனாலும் தேவனுக்கு அவர்கள் சொல்லுகிற தேவனை நம்பக்கூடாதபடிக்கு காரியங்களை சொல்லும் போது நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எனக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் தான் தானியேல் என்ன செய்தான்? அவன் ராஜாவுக்கு ஆண்டவரை பெரிய பிரதானமான வேலைக்காரனாக இருந்தும் கூட, ஆனால் அந்த சராசரி படைத்த என்னுடைய தேவாதி தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிறதிலே அவன் உண்மையாயிருந்தான். ஏனால் அவனை ஜெபிக்க கூடாது, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லும் போது ஆண்டவரை அவர் வணங்காமல் இருக்கவில்லை, ஜெபிக்காமல் இருக்கவில்லை. அவன் ஜெபத்திலே தரித்திருந்தான், தேவனுக்கு உண்மையாய் இருந்தான், உத்தமமாய் இருந்தான். அவன் 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபத்திலே குறையவே இல்லை. எந்த மனுஷனை கொண்டு உன் ஜெப வாழ்க்கையை குறைச்சு உன்னுடைய உலகத்துக்குரிய காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் எந்த பிள்ளைகளினாலும் குடும்பத்தினாலும் ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சுன்னா அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அது பாருங்களேன், அற்புதத்தை அந்த செய்தார். அற்புதம், அழகாய் அற்புதம் செய்தார். வைராக்கியமா இருந்தனால அது பாருங்களேன், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். போவதற்கு முன்பாகவே இதுவரைக்கும் யாருமே இந்த சிங்க கோயிலை தப்பிச்சதில்லை. ஆனால் அவர் போவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்தாரா? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். நம்ம வாழ்க்கை சரியா இருந்தா, நம்ம பரிசுத்த வாழ்க்கையா இருந்தா, நம்ம தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், ஜெபத்தில் தரித்திருப்போமானால், நம்ம உண்மையா இருப்போமானால், நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா நம்மளால செய்ய முடியாத அவர் செய்வார்.
ஆமென் சொல்லுமா. அவனால செய்ய, நம்மளால செய்ய முடியாது, அவர் செய்வார். வைராக்கியமா இருந்தான். அவர் வார்த்தை சொன்னா பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன் பரவாயில்லைன்னு சொல்லி அவன் வைராக்கியமா இருந்தான். அவன் ஜெபத்துல தரிச்சிருந்தான். இயேசு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அவனை தீர தள்ளி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனா என்னாச்சு? தேவதூதன் காப்பாற்றினார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். வேதம் சொல்கிறது, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென் சொல்லுமா. அவர்னால எல்லா காரியங்களும் ஆகும். பாருங்களேன், அடுத்து சகரியா 4:6 சொல்லுது பாருங்களேன், வாசிங்க. 4:6 சகரியா 4. அடுத்து பாருங்களேன், ஆண்டவர் சொல்ல ஆகும். அடுத்து என்னன்னா, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய வார்த்தையினாலே ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவி எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், பக்தி உள்ளவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் ஈவை ஊற்றுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, தைரியம் உள்ளவர்களாக, பலம் நிறைந்தவர்களாக, சாட்சி நிறைந்தவர்களாக இன்னைக்கு நிற்கும் போது அவர்களுக்கு அவருடைய ஆவியை ஊற்றும் போது அந்த ஆவியானவர் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், பெரிய பெரிய பிரசங்கியார்களும் நாங்கள் போய் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் செயல்படுகிறது. அத்தாரிட்டி, பவர், அதன் வல்லமை நமக்குள்ளே நிரப்பப்படுகிறது. ஆமென் சொல்லுமா. அது யாருக்கு கொடுக்கப்படும்னா, யோவான் 1:12 சொல்லியிருக்கிறபடியே விசுவாசிக்கிற அத்தனை நபர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது, எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். சகல அதிகாரம் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அற்புதங்களை பலத்த கிரியைகளை செய்வான் என்று சொல்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நாம் பலசாலிகளாக, தைரியசாலிகளாக, கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறோம். அவராலே கூடும், அவராலே நடக்கும். ஆமென் சொல்லுமா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்களேன், இப்ப ஆவியினாலே கூடும். பாருங்களேன், எதனால ஆகும்? தேவனுடைய வார்த்தையினாலே அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அடுத்து பாருங்களேன், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவரால எல்லாமே என்ன செய்யும்? அவரால் எல்லாம் கூடும். ஆனா மூன்றாவதாக பாருங்களேன், அது ஸ்தோத்திரம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், உங்க வீடுகளுக்குள்ளே இருப்பாரானால், ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பாரானால், ஆண்டவர் கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ சிரமைப்பட்டு வேதனைப்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதபடிக்கு அந்த ஆவியின் அனுபவங்கள், ஆவியின் வல்லமை நம்முடைய குடும்பத்திலே சகல காரியத்தையும் சரிப்படுத்தும், சீர்படுத்தும். 5வது மாதத்திலே 5 காயங்களை பட்டு நம்மளை மீட்டுக்கொண்ட என் ஆண்டவர் இயேசு, அவராலே எல்லாவற்றையும் கூட செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறது. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறது.
2ஆம் சங்கீதத்தில் அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள். வேத வசனத்திலே, வேத வார்த்தையிலே அநேகர் விசுவாசித்த அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியுமானால், இன்னைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், இன்னைக்கும் அனைத்தையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற அத்தனை நபர்களுக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்களேன், அப்போஸ்தலர் 2:4 சொல்கிறது, அப்போஸ்தலர் 2:4 சொல்கிறது பாருங்களேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளின்படி பேச தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் பல வரங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யுமா? அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். வெறும் சாதாரண ஜெபம் இல்லை. சாதாரண ஜெபம் நம்ம மைண்டெல்லாம் அங்கிட்டு போக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய உதவினாலே நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். அங்கே பரிசுத்த ஆவியின் வரங்கள் கிடைக்கும் போது, பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது அந்த ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வரங்களை கொண்டு வந்து வல்லமையான செயல்பாடுகளை செய்தது. அவருடைய வார்த்தையின் மூலமாக அற்புதம், அவருடைய ஆவியின் மூலமாக அற்புதம், கர்த்தர் மூலமாக, கர்த்தரே ஆவியானவர், அவர் மூலமாக அற்புதம் செய்கிற தேவன். ஜெபத்திலே தரித்திருக்கும் போது அற்புதம், ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் அற்புதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களாலே அனுசதம். என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர் சொல்ல எல்லாம், அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல கட்டளையிட என்ன செய்யுமா? எல்லாம் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போன்னு சொல்றான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த, அந்த அதிகாரம் உள்ள இயேசுவின் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அந்த அதிகாரத்துக்குரியவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்துக்குரிய அந்த வார்த்தையை நாம் உச்சரிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோடு நாம் நிற்போமானால் நாம் ஆண்டவர் சொல்ல எல்லாம் ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். ஒன்றும் ஒரு காரியமும் உனக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன செய்யுமா? விடுதலை உண்டு. விடுதலை கர்த்தர் என்ன செய்வாரா? விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8:32 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விடுதலையை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க நினைக்கிற நிறைய பேர் சத்தியம் சொல்றோம். ஆமென் சொல்லுமா? இதுதான் சத்தியம், உண்மை. ஆமென் சொல்லுமா? இந்த சத்தியத்தை தான், தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம உண்மை என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், வேதனையிலிருந்து விடுதலையாக்கும், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும், சோர்விலிருந்து விடுதலையாக்கும், சமாதான குறைச்சலிருந்து விடுதலையாக்கும். எல்லா நிலைகளிலிருந்தும் ஆண்டு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி எல்லாத்தையும் விடுதலையாக்கி கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? எல்லா கண்களை மூடி ஆமென். இயேசுவே, அற்புதம் செய்கிற தேவனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய ஆண்டவரே போதுமானவராய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இறங்குவீராக. இந்த மாதத்திலே ஒரு அற்புதங்களை செய்வீராக. இந்த மாதத்திலே ஒரு அதிசயங்களை செய்வீராக. பலத்த கிரியைகளை செய்வீராக.